1MDB சொத்துகள் மீட்பு அறக்கட்டளை கணக்கு 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதில் இருந்து 1MDB மற்றும் SRC இன்டர்நேஷனலுடன் இணைக்கப்பட்ட 2970 ரிங்கிட் கோடிகளை அரசாங்கம் மீட்டெடுத்துள்ளது என்று பண்டார் துன் ரசாக் நாடாளுமன்ற உறுப்பினர் ரதஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயிலுக்கு எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்ட பதிலில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்னோ உறுப்பினர்களை தங்களின் கட்சிகளில் ஏற்றுக்கொள்ளும் திட்டத்தை கொண்டிருக்கும் ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் உறுப்பு கட்சி தலைவர்களுக்கு அம்னோ ஆட்சேப நோட்டீஸை சார்பு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆட்சேப நோட்டீஸானது ஒற்றுமை அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளுக்கான ஒரு கடுமையான எச்சரிக்கையை உள்ளடக்கி இருக்கும் என்று அம்னோ தலைமைச் செயலாளர் அஸ்ரப் வஜ்ரே டுசூகி எச்சரித்துள்ளார். அம்னோ உறுப்பினர்களை இதர பங்காளி கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் அதில் சமரசம் காணப்படாது என்றும் இத்தகைய நடவடிக்கை பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான உறவில் விரிசலையே ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.